இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் சுமார் 16 மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்த ஒரு மேதை தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். சமீபத்தில் தன்னுடைய 74வது வயதில் கொரோனா தொற்று காரணமாக 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எஸ்பிபி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் மறைந்தாலும் அவருடைய குரலால இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில அவருடைய மகன் எஸ்பிபி சரண் அவர்கள் ஒரு புதிய முடிவை எடுத்திருக்காரு. அதன்படி சென்னையில் இருக்கக்கூடிய காம்தார் நகருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் நீண்ட நெடும் காலமாக தமிழ் சினிமா துறையில தனது இசையின் மூலமாக தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அவர்களுடைய மாறாத அன்பை பெற்று மறைந்த திரு பாலசுப்ரமணியன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில அவர் இறுதி மூச்சு வரைக்கும் நீண்ட காலம் வாழ்ந்த சென்னை காம்தார் நகரினை அல்லது அவர் வாழ்ந்த வீதியினை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் அல்லது வீதி என பெயர் மாற்றம் செய்திட உரிய ஆவணம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காரு. இதை பலருமே ஆதரிச்சிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீதிக்கு அவருடைய பேரை வைக்கிறது தான் அவருக்கு பண்ற உரிய மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போறாங்க, பெயர் மாற்றம் செய்யப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும்.